What is the value of the given sequence? ஒரு பெரிய சம்மேஷன் இருக்குது. இதோடைய சிம்பிளிஃபைட் வெர்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ப்ராப்பர் டஃப்பான ஒரு கொஷின் தான் இந்த கொஷினுமே. இது வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சீக்வன்ஸ், இன்ஃபினைட் சீக்வன்ஸ் இருக்குது, இன்ஃபினைட் சீரீஸ். அதுக்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜிபி ஃபார்மேட் இருக்குது. ஸோ நல்லா இந்த சீக்வன்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் டேர்ம் இஸ் 1, செகண்ட் டேர்ம் இஸ் 1 + 1/3 × 1/4, தேர்ட் டேர்ம் 1 + 1/3 + 1/9 × 1/16, இப்படியே போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, எஸ். இப்போது ப்ராக்கெட்குள்ளே ஒரு எக்ஸ்ப்ரெஷன், வெளியே ஒரு இன்னொரு ஃப்ராக்ஷன், இந்த மாதிரி இருக்குது. அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் நல்லா பார்ப்போமே. ஸோ என்ன இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு ஜிபி அது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டேர்மில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் டேர்மில் 1 மாதிரி அது. இப்போ செகண்ட் டேர்மில் சம் ஆஃப் 2 terms ஆஃப் அ ஜிபி, தேர்ட் டேர்மில் சம் ஆஃப் 3 terms ஆஃப் அ ஜிபி, ஃபோர்த் டேர்மில் சம் ஆஃப் 4 terms ஆஃப் அ ஜிபி, இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அந்த ஜிபியை முதல்ல கவனிப்போம். அந்த ஜிபி என்னது? அது ஒரு ஜிபி வித் ஃபஸ்ட் டேர்ம் 1, காமன் ரேஷியோ 1/3. ஸோ உள்ள வாட் இஸ் இன்சைட் த ப்ராக்கெட்? இன்சைட் த ப்ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா a = 1, r = 1/3. ஸோ அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிப்போம். எஸ்என் என்னவா இருக்கும்? எஸ் சம் ஆஃப் த n terms ஆஃப் அ ஜிபி என்னவா இருக்கும்? a இன்ட்டு, அதாவது 1 × 1 - r⁻n, 1 - rன்றது 1/3, அப்போ 1/3 1 - r, அப்போ 1 - 1/3. ஸோ அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இதான் கிடைக்கும். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். ஸோ பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 - 1/3 பை கீழே ஒரு 1 - 1/3 இருக்குது, அது வந்து ஒரு 2/3. அப்படின்னா தட் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? 3/2 × 1 - 1/3 அப்படின்றதான் கிடைக்கும். டன், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பராக ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீக்வேஷனை, இந்த சம்மேஷன் முதல்ல நம்ம வந்து ஒரு எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். எஸ் தான் இது. இப்போ நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் எஸ்ஸில். ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ணிட்டோம், இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கையோடு பண்ணிப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கேர்ஃபுல்லாக பார்ப்போமே, ஜாக்கிரதையாக பார்ப்போம். இப்போ மறுபடியும் இப்போ இது ஃபஸ்ட் டேர்ம், வெளியே நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ செகண்ட் டேர்முக்கு வெளியில் 1/4 இருக்குது, தேர்ட் டேர்முக்கு வெளியில் 1/16 இருக்குது, ஃபோர்த் டேர்முக்கு வெளியில் 1/64 இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. உள்ளே இருக்கிறத பார்த்துட்டோம், அதான் இது. வெளியே இருக்கிறத பார்ப்போம். வெளியே இருக்கிற ஃப்ராக்ஷனை பார்த்தோன்னா இங்கே எதுவுமே இல்லை. இங்கே 1/4, இங்கே 1/16, அங்கே 1/64 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்புறம் நம்ம வெளியே இருக்கிறதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் டேர்ம் ஒன்றுமே இல்லை, செகண்ட் டேர்மு 1/4 தேர்ட் டேர்மில் இருக்கிற வெளியே இருக்கிற எக்ஸ்பிரஷன் 1/4 தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்மில் இருக்கிற வெளியே இருக்கிற எக்ஸ்பிரஷன் 1/4 இப்படி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ஈவனாக கொண்டு வரதுக்காக எஸ்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணி போகிறேன் அப்படின்னா 1/4s பண்ணிக்கிறேன். அதாவது அந்த சம்மேஷனை அப்படியே 1/4 ஆக்கிக்க போகிறேன். 1/4 நான் ஆக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1ன்றது இப்போ 1/4 ஆகிடும். ஸோ 1/4 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன் இன்ட்டு 1/4² ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன் இன்ட்டு 1/4 இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, அது 1/4 மல்டிப்ளை ஆகிடுச்சு. இங்கே 1/4 இன்னொரு 1/4 அப்ளை பண்ணும்போது 1/4² ஆகிடுச்சு. இங்கே 1/4² × 1/4 1/4³ ஆகிடுச்சு. இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போது 1/4s = இப்போ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். சம்மேஷன் ஆஃப் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன் 3/2 × 1 - 1/3 ஏன்னா n-க்கு 1ன்னு போட்டால் இப்போ நம்மளுக்கு இது கிடைக்கும், n-க்கு 2னா இது கிடைக்கும், n-க்கு 3னா இது கிடைக்கும், n-க்கு 4னா இது கிடச்சிடும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு. இப்போ ப்ராக்கெட் வெளியே இருக்கிற எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப சிம்பிள். ப்ராக்கெட் வெளியே இருக்கிற எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட் டேர்மில் 1/4 இருக்குது, செகண்ட் டேர்மில் 1/4² இருக்குது, தேர்ட் டேர்மில் 1/4 இருக்குது. அப்போ nth டேர்மில் 1/4 இருக்கும். அவ்வளோதான். ஸோ சம்மேஷன் ஆஃப் n runs from 1 to infinity. இப்போ இது இன்ஃபினைட் சம். ஸோ இதுக்காக தான் நம்ம இப்போ கஷ்டப்பட்டோமே, இதுக்காக தான் இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸையே நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஸோ நான் மறுபடியும் கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனை ஜென்ரலைஸ் பண்ணுறேன். nth டேர்ம் என்ன அப்படிங்கிறது, nth டேர்ம் இதான். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம் nth டேர்ம் இதான். ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு சம்மேஷன், சம் ஆஃப் n terms. அதோடைய ஜென்ரலைசேஷனாக ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அது இது. ப்ராக்கெட் வெளியே இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 1/4 எடுத்துக்கிட்டேன். அப்படி பண்ணுறதுனால 1/4 என்ன ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஆன்சர். ஸோ 1/4s = 3/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவோம். அப்போ 3/2 ×
summation n runs from 1 to infinity. இதே நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்? 1 into 1/4 power n minus 1/3 power n into 1/4 power n 1/12 power n. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போது இதுவும் ஒரு ஜிபி, இதுவும் ஒரு ஜிபி, ரெண்டுமே இன்ஃபினிட் ஜிபிஸ். இன்ஃபினிட் ஜிபி, இந்த இன்ஃபினிட் ஜிபியோட சம் நம்மளுக்கு பார்க்கணும். இப்போ 1/4s is equal to 3/2 into infinite GP என்ன வரும்? summation of infinite terms of a GP a by 1 minus r. இந்த இடத்துல n is equal to 1 போட்டால் first term is 1/4 divided by 1 minus r. 1 minus r is 1 minus ratio, common ratio 1/4 தான். first term 1/4 தான், common ratio 1/4 தான் இதில். ஸோ 1/4 by 1 minus 1/4 minus அடுத்தது இது இன்னொரு GP. இந்த ஜிபிலையும் ஃபஸ்ட் டேர்ம் என்ன? 1/12 தான், டிவைடட் பை காமன் ரேஷியோ 1/2 தான். அப்போ 1 minus 1/12. ஸோ இதான் நமக்கு கிடச்சிருக்கு. சக்ஸஸ். ஓகே, அப்படியே அடுத்த ஸ்ட்ரைட் போடுவோம், இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 1/4s is equal to 3/2 into உள்ளே இப்போ என்ன இருந்தது? 1/4 பை கீழே நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/4 கிடைக்கும். 1/4 by 3/4 மைனஸ் இங்கே 1/4 by 3/4 மைனஸ் அடுத்ததில் என்ன கிடைக்கும்? 1/12 by 11/12. 1/12 by 11/12. சக்ஸஸ். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஆன்சர் வரும். 1/4s is equal to 3/2 into இது ஒரு 1/3 ஆகிடும், மைனஸ் இது ஒரு 1/11 ஆகிடும். ஸோ 1/4s is equal to 3/2 into 1/3 minus 1/11. 3 11s are 33. மேலே நியூமரேட்டரில் 11 minus 3 8 ஆகிடும். சரி, ஓகே, வேறு என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3 and 33 11 times, 2 and 8 வந்து இது ஒரு 4 times. அப்போ 1/4s is equal to 4/11. அடுத்து இது 4/11ன்றது வருது. ஸோ 1/4s is equal to 4/11. அப்போ s is equal to 4 4s are 16/11 is the final answer. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ்க்கான சிம்பிளிஃபைட் ஆன்சர் இஸ் 16/11. ஸோ இந்த பிளான் தான் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வரதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நார்மல் ஜிபி, நார்மல் ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சம் ஆஃப் இன்ஃபினிட் டேர்ம்ஸோட ஐடியா வச்சு சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சிம்பிள். ஒரு டஃப்பான கொஷின், அஃப்கோர்ஸ் ரொம்ப டஃப்பான கொஷின். இங்கேருந்து இங்கே வர வைக்கிறது ரொம்ப டஃப். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஆன்சர் வரைக்கும் கொண்டு வரது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஜிபி தெரிஞ்சால் யாருனாலும் பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியான ஒரு கொஷின். பட் இந்த பிளான் இருக்குது, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது, அந்த ஐடியா ரொம்ப ப்ராப்பராக கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து பண்ணியிருக்கோம் ஆன்சரை. 16/11 இஸ் ரைட் ஆன்சர். செக் பண்ணிடலாமே. Perfect. Option C, 16/11 is the right answer.